ஓம் சாந்தி 14/5/2024. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவராகுங்கள். நான் ஆத்மா ஆவேன், ஷரீரம் அல்ல. இதுதான் முதல் பாடமாகும். இதே பாடத்தை அனைவருக்கும் நல்ல முறையில் கற்பியுங்கள். கேள்வி: ஞானத்தை கூறுவதற்கான முறை என்ன? எந்த விதியுடன் ஞானம் கூற வேண்டும்? பதில்: ஞானத்தின் விஷயங்களை மிகவும் சந்தோஷமாக கூறுங்கள். வேண்டா வெறுப்புடன் அல்ல. நீங்கள் உள்ளுக்குள் அமர்ந்து ஞான விவாதம் செய்யுங்கள். ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். பின்னர் அனைவருக்கும் கூறுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பிறகு ஆத்மாவிற்கு கூறினீர்கள் என்றால் கேட்பவர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படும். ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி அல்லது தேகி அபிமானி ஆகி அமருங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஏனென்றால் ஆத்மாவிற்கு தான் நல்லது அல்லது தீய சம்ஸ்காரங்கள் நிரப்பப்படுகின்றன. எல்லாவற்றின் தாக்கமும் ஆத்மாவின் மீது ஏற்படுகிறது. ஆத்மாதான் தூய்மையற்றது என்று கூறப்படுகிறது. தூய்மையற்ற ஆத்மா என கூறப்படுகிறது என்றால் அவசியம் ஜீவ ஆத்மாவாக தான் இருக்கும். ஆத்மா ஷரீரத்துடன் கூடத்தான் இருக்கும். முதலாவதான விஷயம், ஆத்மாவாகி அமருங்கள். ஷரீரம் அல்ல, ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள். ஆத்மாதான் இந்த உறுப்புகளை இயக்குகிறது. அடிக்கடி தன்னை ஆத்மா என்று உணருவதால் பரமாத்மா நினைவிற்கு வருவார். தேகம் நினைவிற்கு வந்தால் தேகத்தின் தந்தை நினைவிற்கு வருவார். எனவே ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை படிப்பு சொல்லித் தருகிறார். இது முதல் பாடம் ஆகும். ஆத்மாவாகிய நீங்கள் அழிவற்றவர் ஆவீர்கள். ஷரீரம் அழியக்கூடியது. நான் ஆத்மா ஆவேன் என்ற இந்த முதல் வார்த்தையை நினைவு செய்யவில்லை என்றால் அரை குறையாக இருந்து விடுவீர்கள். நான் ஆத்மா ஆவேன், ஷரீரம் அல்ல என்ற இந்த வார்த்தையை இந்த சமயம் தந்தை சொல்லித் தருகிறார். இதற்கு முன்பு யாரும் கற்பித்து இருக்கவில்லை. தந்தை ஆத்ம அபிமானியாக்கி ஞானம் அளிக்க வந்துள்ளார். ஹே ஆத்மா, தூய்மையற்றவராக உள்ளாய் என்ற முதல் ஞானத்தை அளிக்கிறார். ஏனென்றால் இது பழைய உலகம். கண்காட்சியில் கூட ஆத்மாக்களாகிய நீங்கள் அநேகருக்கு புரிய வைக்கிறீர்கள். கேள்விகள் எல்லாம் எழுப்புகிறீர்கள் என்றால் பகலில் ஓய்வு கிடைக்கும் பொழுது தங்களுக்குள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். செய்திகளை கேட்க வேண்டும். யார் என்னென்ன கேள்விகள் கேட்டார்கள், நாம் எப்படி புரிய வைத்தோம் என்று பிறகு அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பிறகு அது பற்றி இப்படி அல்ல, இப்படி புரிய வைக்க வேண்டும் என்று விளக்க வேண்டும். புரிய வைப்பதற்கான யுக்தி அனைவருடையதும் ஒன்று போல இருக்காது. அடிப்படை விஷயமாவது தன்னை ஆத்மா என்று உணர்கிறீர்களா? இல்லை. தேகம் என்றா இரண்டு தந்தையும் அனைவருக்கும் அவசியம் இருக்கிறார்கள். யாரெல்லாம் தேகதாரிகளோ அவர்களுக்கு லௌகீக தந்தையும் இருக்கிறார், பரலௌகீக தந்தையும் இருக்கிறார். எல்லைக்கு உட்பட்ட தந்தை பொதுவாக இருக்கிறார். இங்கு உங்களுக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார். அவர் ஆத்மாக்களாகிய நமக்கு வந்து புரிய வைக்கிறார். அவர் ஒருவர்தான். தந்தையும் வேண்டும், ஆசிரியரும் ஆவார், குருவும் ஆவார். இதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் யாருக்கும் புரிய வைக்கிறீர்கள் என்றால் என்னவெல்லாம் உங்களிடம் கேள்வி கேட்கிறார்களோ அது பற்றி தங்களுக்குள் அமர்ந்து கலந்துரையாடல் செய்ய வேண்டும். புத்திசாலியாக இருப்பவர்கள் கூட அமர வேண்டும். உங்களுக்கு பகலில் நேரம் கிடைக்கிறது. அப்படியின்றி இரவு உணவு உட்கொண்ட பின் உறக்கத்தின் போதை ஏற்படுவது அல்ல. யார் அதிகமாக உணவு உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உறக்கத்தின் சோம்பல் ஏற்படுகிறது. பகலில் வகுப்பு நடத்தி கொள்ள வேண்டும். இன்னார் இந்த கேள்வி கேட்டார், நாம் இது போல பதில் அளித்தோம். விதவிதமாக கேள்விகளை கேட்பார்கள். அவர்களுக்கு தேவை சரியான பதில். எனவே தன்னை பார்க்க வேண்டும். அவர்களை கவரும் விதத்தில் கூறினோமா திருப்தியாகி இருக்குமா? இல்லாவிட்டால் திருத்தங்களை எடுத்து வர வேண்டும். யார் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களும் அமர வேண்டும். அப்படியின்றி உணவு உட்கொண்ட உடனேயே சீக்கிரம்
சீக்கிரம் தூக்கம் வந்து விடுவது நல்லது அல்ல. தேவதைகள் மிகவும் குறைவாக உணவு உட்கொள்வார்கள். ஏனென்றால் மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா? எனவே மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பிராமணர் ஆவதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளது. பிராமணர் ஆவது எப்பொழுது என்றால் அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் பொழுதுதான் தேவதைகளுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. ஏனென்றால் அவர்களிடம் செல்வம், அரண்மனை ஆகிய அனைத்தும் உள்ளது. எனவே அவர்களுக்கு மகிழ்ச்சியே போதுமானது. மகிழ்ச்சியில் உணவு கூட மிகவும் குறைவாக உட்கொள்வார்கள். இதுவும் ஒரு நியமம். அதிகமாக உட்கொள்பவர்களுக்கு அதிகமாக உறக்கம் வரும். யாருக்கு தூக்கத்தின் போதை இருக்குமோ அவர்களால் யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது. வலுக்கட்டாயமாக விளக்க முற்படுவார்கள். இந்த ஞானத்தின் விஷயங்களை மிக மகிழ்ச்சியுடன் கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும். புரிய வைப்பதும் சுலபம். மூல விஷயம் தந்தையின் அறிமுகத்தை அளிப்பது. பிரம்மாவை யாருக்கும் தெரியாது. பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார். ஏராளமான பிரஜைகள் இருக்கிறார்கள். இவர் எப்படி பிரஜாபிதா பிரம்மா ஆவார் என்பது பற்றி மிக நல்ல முறையில் விளக்க வேண்டும். இவரது அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தின் கடைசியில் வானப்பிரஸ்த நிலையில் நான் பிரவேசிக்கிறேன் என்று தந்தை புரிய வைத்துள்ளார். இல்லாவிட்டால் ரதம் எங்கிருந்து வரும்? சிவபாபாவிற்கு தான் ரதம் பாடப்பட்டு உள்ளது. ரதத்தில் எப்படி வருகிறார் என்பதில் குழம்புகிறார்கள். அவசியம் ரதம் தேவை. கிருஷ்ணராக இருக்க முடியாது. எனவே அவசியம் பிரம்மா மூலமாக புரிய வைப்பார். மேலிருந்தபடியே ஒன்றும் பேச மாட்டார். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்து உள்ளாரோ அவருக்குள் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறியுள்ளார். அவருக்கே அது பற்றி தெரியாது. நான் கூறுகிறேன், கிருஷ்ணருக்கோ ரதத்தின் அவசியம் இல்லை. கிருஷ்ணர் என்று கூறுவதால் பகீரதன் மறைந்து போய்விடுவார். கிருஷ்ணரை பகீரதன் என்று கூறப்படுவது இல்லை. அவருடைய முதல் பிறவி இளவரசனுடையது ஆகும். எனவே குழந்தைகள், உங்களுக்குள் ஞான மனனம் செய்ய வேண்டும். சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்கும் விஷயங்கள் அல்ல என்பதை குழந்தைகள் அறிந்து உள்ளார்கள். மற்றபடி ஞானத்தை கடைந்து கலசம் லக்ஷ்மிக்கு அளிக்கப்பட்டது என்ற விஷயம் சரிதான். அவர் பின் மற்றவர்களுக்கு அமிர்தம் பருகச் செய்தார். அப்பொழுதுதான் சொர்க்க வாசல் திறக்கும். ஆனால் பரமபிதா பரமாத்மாவிற்கோ ஞான மனனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் விதை ரூபமாவார். அவரிடம் ஞானம் உள்ளது. அவரே அறிந்திருக்கிறார். நீங்களும் அறிந்து இருந்தீர்கள். இப்பொழுது இவற்றை நல்ல முறையில் புரிய வைப்பது அவசியம். புரிந்து கொள்ளாமல் எப்படி தேவதை பதவியை அடைவார்கள்? ஆத்மாக்களுக்கு புத்துணர்வு ஊட்டுவதற்காக தந்தை புரிய வைக்கிறார். மற்றவர்களோ ஒன்றும் அறியாமல் உள்ளார்கள். தந்தை வந்து புரிய வைக்கிறார். இப்பொழுது உங்களது நங்கூரம் பக்தி மார்க்கத்திலிருந்து விலகிவிட்டது. இப்போது ஞான மார்க்கத்தில் சென்றுள்ளது. நான் உங்களுக்கு அளிக்கும் ஞானம் மறைந்து போய் விடுகிறது என்று தந்தை கூறுகிறார். ஒருவர் நிராகார தந்தை, மற்றொருவர் சாகார தந்தை. புரிய வைப்பதோ நன்றாகவே இருக்கிறது. ஆனால் மாயை எப்பேற்பட்டது என்றால் கவர்ச்சியில் எடுத்து வந்து அழுக்காக்க ஆகிவிடுகிறது. பதீதமாக ஆகிவிடுகிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் காம சிதையில் ஏறி முற்றிலும் சுடுகாட்டில் வந்துவிட்டுள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார். மீண்டும் இங்குதான் அவசியம் சொர்க்கம் வரும். அரைக்கல்பம் சொர்க்கமாக இருக்கும். பிறகு அரைக்கல்பம் சுடுகாடாகிவிடும். இப்பொழுது அனைவரும் சுடுகாட்டிற்கு சென்று சேர வேண்டியுள்ளது. ஏணிப்படியின் மீது நல்ல முறையில் நீங்கள் புரிய வைக்க முடியும். இது இருப்பதே தூய்மையற்ற ராஜ்யமாக
இது அவசியம் அழிய போகிறது. இந்த பூமியில் இப்பொழுது சுடுகாடு உள்ளது. பிறகு இதே பூமியில் மாற்றம் ஏற்பட்டு விடும். அதாவது இரும்பு யுகத்தில் இருந்து தங்க யுக உலகமாக ஆகிவிடும். பிறகு 2 கலை குறைந்துவிடும். தத்துவங்களின் கலைகள் கூட குறைந்து கொண்டே போகும் பொழுது உபதிரவங்களை உண்டாக்குகின்றன. நீங்கள் அனைவருக்கும் நல்ல முறையில் விளக்குகிறீர்கள். புரிந்து கொள்வது இல்லை என்றால் கிளிஞ்சலுக்கு சமம். எந்த மதிப்பும் இல்லை. இந்த மதிப்போ தந்தை வந்து கூறுகிறார், வைரம் போன்ற பிறவி என்று பாடப்பட்டுள்ளது. நீங்கள் கூட முதலில் தந்தையை அறியாமல் இருந்தீர்கள். நீங்கள் கிளிஞ்சலை போல இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை வைரத்தை போல ஆக்குகிறார். பிறகு ஏன் சோழி போல ஆகிவிடுகிறீர்கள்? நீங்கள் ஈஸ்வரிய புதல்வர்கள் ஆவீர்கள் அல்லவா? ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா வெகு காலம் பிரிந்திருந்தார்கள் என்ற பாடல் கூட உள்ளது. அங்கு சாந்தி தாமத்தில் இருக்கும்போது அந்த சந்திப்பில் எந்த ஒரு நன்மையும் ஏற்படுவதில்லை. அதுவோ தூய்மை அல்லது அமைதியின் இடம் மட்டுமே ஆகும். இங்கோ நீங்கள் ஜீவ ஆத்மாக்கள் ஆவீர்கள். மற்றும் பரமாத்மா தந்தைக்கு தனக்கென்று சரீரம் இல்லை. அவர் சரீரத்தை தாரணை செய்து குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பிக்கிறார். நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள் மற்றும் பாபா என்று கூறுகிறீர்கள். தந்தை ஓ குழந்தாய் என்று கூறுவார். லௌகீக தந்தை கூட குழந்தைகளே வாருங்கள், நான் உங்களுக்கு தின்பண்டம் கொடுக்கிறேன் என்று கூறுவார் அல்லவா? உடனே அனைவரும் ஓடுவார்கள். இந்த தந்தையும் கூறுகிறார், குழந்தைகளே வாருங்கள், நான் உங்களை வைகுண்டத்திற்கு எஜமானராக ஆக்குகிறேன் என்றால் அவசியம் அனைவரும் ஓடி வருவார்கள். தூய்மையற்றவர்களாகிய எங்களை தூய்மையாக ஆக்கி தூய்மையான உலகிற்கு எஜமானராக ஆக்க வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். இப்பொழுது நம்பிக்கை இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அழைத்ததும் குழந்தைகள்தான். நான் குழந்தைகளுக்காக தான் வருகிறேன். குழந்தைகளிடம்தான் கூறுகிறார், நீங்கள் கூப்பிட்டீர்கள், இப்பொழுது நான் வந்துள்ளேன். பதீத்த பாவனர் என்றும் தந்தைக்கு தான் கூறுகிறார்கள் அல்லவா? கங்கை ஆகியவற்றின் தண்ணீரால் நீங்கள் தூய்மையாக முடியாது. அரைக்கல்பம் நீங்கள் தவறாக சென்றுள்ளீர்கள். பகவானை தேடுகிறீர்கள். ஆனால் யாருடைய அறிவிற்கும் எட்டுவது இல்லை. தந்தை ஹே குழந்தைகளே என்று கூறுகிறார். எனவே அதே உல்லாசத்துடன் குழந்தைகளிடமிருந்தும் ஹே பாபா என்று வெளிப்பட வேண்டும். ஆனால் அவ்வளவு உற்சாகத்துடன் வெளிப்படுவது இல்லை. இது தேக அபிமானம் என்று கூறப்படுகிறது. ஆத்ம அபிமானி அல்ல. இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். எல்லை இல்லாத தந்தையை நினைவு செய்வதால் எல்லை இல்லாத அரசாட்சி கூட அவசியம் நினைவிற்கு வரும். அப்பேற்பட்ட தந்தைக்கு எவ்வளவு அன்புடன் பதில் கூற வேண்டும். நீங்கள் அழைத்ததால் தந்தை வந்துள்ளார். நாடகப்படி ஒரு நிமிடம் கூட முன்னால் பின்னால் ஆக முடியாது. ஓ தந்தையே, கருணை புரியுங்கள், விடுவியுங்கள். நாங்கள் அனைவரும் ராவணனுடைய சங்கிலிகளில் கட்டுண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாகுங்கள் என்று அனைவரும் கூறுகிறார்கள். எனவே தந்தை வழிகாட்டியாகிறார். ஓ விடுவிக்க கூடியவரே, ஓ வழிகாட்டியே, வந்து எங்களுக்கு வழி காண்பியுங்கள் என்று அனைவரும் அவரை கூப்பிடுகிறார்கள். எங்களை கூடவே அழைத்து செல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் நின்றுள்ளீர்கள். தந்தை சத்தியுகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கலியுகம். கோடிக்கணக்கான மனிதர்கள் உள்ளார்கள். சத்தியுகத்திலோ குறைவான தேவி தேவதைகள் மட்டுமே இருந்தார்கள். எனவே அவசியம் விநாசமாகி இருக்கக்கூடும். அதுவும் முன்னால் நின்றுள்ளது. அதற்கான பாடல் உள்ளது. விஞ்ஞானத்தின் அகங்காரம் உடையவர்கள் எவ்வளவு புத்தியை பயன்படுத்தி அறிவு எடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் யாதவ சம்பிரதாயத்தினர். மீண்டும் சரித்திரம் திரும்ப நடைபெறும். இப்பொழுதோ சத்தியுகத்தின் சரித்திரம் திரும்ப நடைபெறும். நாம் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவசியம் தூய்மையாக வேண்டும். இந்த தூய்மையற்ற உலகம் அதன் அழிவு ஏற்படும் என்று நீங்கள் புரிய வைக்கிறீர்கள்.
இருக்கிறீர்கள். குழந்தைகளாகியோர் நீங்கள் இருக்கும் பொழுது இருப்பார்கள் என்று கூற முடியாது. யாரும் வாரிசு ஆக மாட்டார்கள். திருமணம் ஆகியவையும் செய்ய முடியாது. அதிகமான நாட்கள் கழிந்து விட்டது. மீதி கொஞ்சம்தான் உள்ளது. சிறிதளவே நேரம் உள்ளது. அதற்கும் கணக்கு உள்ளது. இதற்கு முன்பு இவ்வாறு கூறிக்கொண்டு இருக்கவில்லை. இப்பொழுது காலம் குறைவாக உள்ளது. யாரெல்லாம் முன்பு ஷரீரம் விட்டு சென்று இருக்கிறார்களோ அவர்கள் வரிசைப்படி முயற்சியின் அடிப்படையில் பிறவி எடுத்துள்ளார்கள். ஒரு சிலர் இங்கு கூட வந்திருக்க கூடும். இங்கிருந்து பிரிந்து சென்றிருப்பவர் என்று பார்க்கும் பொழுது தென்படுகிறது. அவர்களுக்கு ஞானமின்றி ஆனந்தம் வராது. தாய் தந்தை யாரிடமும் நாங்களோ இங்கு செல்வோம் என்று கூறுவார்கள். இதுவோ சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அவசியம் விநாசம் ஏற்படத்தான் போகிறது. யுத்தத்திற்கான ஏற்பாடுகளை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பாதி செலவோ அவர்களுடையது. இந்த யுத்தத்தின் சாமான்களிலேயே ஈடுபடுத்தப்பட்டு விடுகிறது. விமானம் ஆகியவை எப்படி அமைக்கிறார்கள்? கூறுகிறார்கள், வீட்டில் அமர்ந்தபடியே எல்லாம் அழிந்து போய்விடும். அப்பேற்பட்ட பொருட்களை தயாரிக்கிறார்கள். ஏனென்றால் மருத்துவமனைகள் போன்றவை இருக்காது. நாடகத்தில் கூட தந்தையின் குறிப்புகள் கிடைத்தபடி உள்ளன. அதுவும் நாடகத்தில் பொருந்தி உள்ளது. நோய்வாய்ப்பட்டு குற்றுயிராக இருந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இறப்பதோ அனைவரும் இறந்துதான் ஆக வேண்டும். ராமனும் போக வேண்டும், ராவணனும் போக வேண்டும். யார் நினைவில் இருந்து ஆயுளை அதிகரித்து கொண்டு இருப்பார்களோ அவர்களுக்கு அவசியம் அதிகரிக்கும். தங்கள் சரீரத்தை மகிழ்ச்சியுடன் விட்டுவிடுவார்கள். எப்படி பிரம்மஞானியின் உதாரணம் கூறுகிறார்கள். அவர்களும் பிரம்மத்திற்கு செல்வதற்காக அதுபோல மகிழ்ச்சியுடன் சரீரம் விடுகிறார்கள். ஆனால் யாரும் பிரம்மத்திற்கு செல்வதும் இல்லை. பாவங்கள் அழிவதும் இல்லை. மீண்டும் புனர்ஜென்மம் இங்குதான் எடுக்கிறார்கள். பாவத்தை அழிப்பதற்கான யுக்தியை தந்தை கூறுகிறார். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் மற்றும் வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. லக்ஷ்மி நாராயணரையும் நினைவு செய்யக்கூடாது. இந்த முயற்சியின் மூலம் நாம் இந்த பதவியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சொர்க்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. நாம் இந்த பதவியை அடைவதற்காக வரிசைப்படியாக முயற்சி செய்து படித்து கொண்டிருக்கிறோம். அவர்களது நடக்கும் பரம்பரையானது தந்தை சங்கமத்தில் இப்பொழுதுதான் உருவாக்கியுள்ளார். நீங்கள் சொற்பொழிவு கூட எவ்வாறு நிகழ்த்த வேண்டும் என்றால் அனைவருடைய புத்தியிலும் மிக சரியாக பதிந்துவிட வேண்டும். இந்த சமயம் நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராகவும் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்ச சகோதர சகோதரிகளாகவும் ஆவோம். நாம் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளின் திருமணம் ஆவது இல்லை. தந்தை புரிய வைக்கிறார். எவ்வாறு விழுந்து விடுகிறார்கள்? காமத்தீ எரிய வைக்கிறது. ஆனால் பயம் இருக்கும். ஒருமுறை நாம் விழுந்து விட்டோம் என்றால் செய்த சம்பாத்தியம் இல்லாமல் போய்விடும். காம விகாரத்தில் தோற்றுவிட்டார்கள் என்றால் பதவி மோசமாக ஆகிவிடும். எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் ஆகும். மனிதர்கள் லட்சம் கோடி சம்பாதிக்கிறார்கள். இவை எல்லாமே இன்னும் சிறிது காலத்திற்குள் அழிய போகிறது என்பது அவர்களுக்கு தெரியுமா என்ன? அணுகுண்டுகள் தயாரிப்பவர்கள் இந்த உலகம் அழிய போகிறது. யாரோ நம்மை தூண்டுகிறார்கள். நாம் தயாரித்து கொண்டே இருக்கிறோம் என்று அறிந்துள்ளார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுத்த குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, உள்ளுக்குள் ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். தங்களுக்குள் ஞானத்தின் ஆன்மீக உரையாடல் நிகழ்த்தி பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சோம்பலை விட்டுவிட வேண்டும். இரண்டாவது, ஆத்ம உணர்வுடையவராகி மிகுந்த உற்சாகத்துடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் தந்தையிடம் கிளிஞ்சலிலிருந்து வைரமாக ஆக வந்துள்ளோம். இன்று இதே
போதையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் ஈஸ்வரிய மைந்தர்கள் ஆவோம். வரதானம்: ஞான சூரியன் ஞான சந்திரனுடன் இணைந்து இரவை பகலாக்கும் ஆன்மீக ஞான நட்சத்திரம் ஆகுக. விளக்கம்: அந்த நட்சத்திரங்கள் எவ்வாறு இரவில் வெளிப்படுகிறதோ அவ்வாறே ஆன்மீக ஞான நட்சத்திரமான நீங்கள் மின்னுகின்ற நட்சத்திரமாக பிரம்மாவின் இரவில் வெளிப்படுகிறீர்கள். அந்த நட்சத்திரங்கள் கூட இரவை பகலாக ஆக்குவதில்லை. ஆனால் ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனுடன் இருக்கும் நீங்களோ இரவை பகலாக ஆக்குகின்றீர்கள். அவைகள் வானத்தின் விண்மீன்கள், நீங்களோ மண்ணில் வாழும் விண்மீன்கள். அவை இயற்கையின் சக்தி, நீங்களோ பரமாத்ம நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரம் யாவும் நட்சத்திர மண்டலத்தில் பல ரகமாக மின்னுகின்றன. நீங்களோ பரமாத்மாவின் நட்சத்திர மண்டலத்தில் மின்னுகின்ற ஆன்மீக நட்சத்திரங்கள். ஸ்லோகன்: சேவைக்கான வாய்ப்பு கிடைப்பதே ஆசீர்வாதங்களால் பையை நிரப்புவதாகும். ஓம் சாந்தி.